தலைகுனியே வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் இது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் இது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு குழிக்கை கவுள் புனைந்த அம்மையாரின் பிறந்த அருள்தவை நாடு என் நாடு பொன்னாடு. தான் புறாவுக்காக உணர்ச்சதை ஈடாக கொடுத்தான் ஜிவி சக்கரவர்த்தியின் பிறந்த செந்தமி நாடு. இத்தக நாட்டினிலே இந்த விஜயபுரி நாட்டிலே விஜயவர்மனுக்கு மகனாக பிறந்த எயில் அரசன் அயல் நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு என்று தாயகம் திரும்புகின்றேன். இருந்தாலும் எனக்கென்று ஒரு தங்கை ஒப்பற்ற தாய் இருக்கின்றால் எயில் அரசி. அண்ணன் வருவார் 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 என்று மடி மீது விழி வைத்து பார்த்துக் கொண்டிருப்பால் என்னுடைய தங்கை என்று என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும். தங்கை
கொடுத்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிய உளவாக இன்னாத கூறல் படியிருப்ப காய்க்கவும் தட்டி என்ற வள்ளுவர் குரலை கேட்ப நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து எழிலரசி என பெயர் பெற்று சீர சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் சென்று என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா உன்னை பார்க்க வேண்டும் என்று அயல் நாட்டில் இருந்து வேக வேகமாக ஓடி வந்து அரண்மனை முழுவதும் தேடி பார்க்கின்றேன். நீ இவ்வளவு நேரம் எங்கம்மா சென்றிருந்த? அண்ணா, நானும் உங்களைத்தான் தேடிக்கொண்டே வருகிறேன் அண்ணா. நீயும் என்னை தான் தேடிக்கொண்டே வருகிறாய். ஆமா. ஏன் என்று கேட்டால் அண்ணன் சென்று வெகு நாட்களாகிவிட்டதே. அண்ணனை பார்க்க வேண்டிய ஆர்வம் உனக்கும் இருக்கும். ஆமா அண்ணா. தங்கச்சி அண்ணா, எதற்காக தெரியும்? எதற்காக? காலாகாலத்தில் உனக்கு ஒரு திருமணம் செய்து கண் குளிர பார்க்க வேண்டும் என்று அண்ணனுடைய ஆசை. அண்ணா, போது நிறுத்துங்க அண்ணா. எனக்கு திருமணமா? எனக்கு என்ன வயதாகி விட்டது அண்ணா. நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி, எனக்கு திருமணம் வேண்டாவே வேண்டாம். திருமண நாளே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அண்ணா. திருமணமே வேண்டாம், திருமணனாவே உனக்கு பிடிக்காது அண்ணா. வீட்டில பெரியவங்கெல்லாம் கேட்கும் பொழுது திருமணம் வேண்டான்னு தான் சொல்லுவீங்க. ஆனா ஒரு போன் ஒண்ணு எடுத்தீங்க, உங்களுடைய மிஸ் கால்லி உங்க லவ் மேட்டர்ல முடிச்சிடுங்க அண்ணா. நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னா. இருந்தாலும் என்னுடைய தங்கை அல்லவா? ஆமா. அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் தங்கச்சி. அண்ணா, உன்னுடைய திருமணத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அண்ணனுடைய ஆசை தெரியுமா? எப்படி அண்ணா? தங்கச்சி, உன்னை சிலை வடிப்பே நீ வருவாய்.
அண்ணனுடைய ஆசையம். அப்படியா அண்ணா? இருந்தாலும் இருந்தாலும் இந்த நல்ல செய்தியை நம்முடைய தந்தையிடம் தெரிவிக்க வேண்டும். புறப்பட்டு வாங்க போகலாம். டேய் அறிவு, எங்கே தளபதியார்? தல பேதி வரா. சீதா பேதி வந்து தளபதியாரே, அனைத்தையும் சீரசிறப்பாக செய்துவிட்டு இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார். மகனே, வாழ்க மகனே வாழ்க. அப்பா மகளே, உங்கள் அன்பு மகள், ஆசை மகள், ஒரே மகள், ஒப்பற்ற மகள், எழிலரசே வாழ்த்துங்கள் அப்பா. வாழ்க மகளே வாழ்க. நீயும் சீக்கிரம் செத்து விடுவா. நன்மையை சேர்த்து விடுவாய். மா இரலசிமா, டேய் மா இரலசிமா, டேய் மா வாமா. இளவரசி அம்மா வாயில வரதா? அல்வா பேசுவானா 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 வானா. டேய் அடிக்கிட்டு தான் வெச்சிக்கறாங்க வானா. அப்படி தோட மாட்டா. டேய் மா நான் வேற எப்படி உம்னா? இளவரசி அம்மா. நான் இளவரசி அம்மாவா? என்னடா அறிவி? மா எல்லா ஏற்பாடு எல்லாமே பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தாயா? சத்தியமா சூப்பரா இருக்குமா. இதெல்லாம் யாரோட வருகைக்காக தெரியுமா? யாரோட வருகைக்காக? எங்க இளவரசரோட வருகைக்காக. அதாவது என்னுடைய அண்ணன். ஆமா, அண்ணனோட வருகைக்காக. நீங்க வந்துட்டீங்கம்மா. ஒண்ணு எங்க இளவரசர் எங்க ஆள்மா காணோம். டேய் ஓ ஏண்டா அறிவி? இந்நாட்டு இளவரசர் என்னுடைய அண்ணன் இவரு தான்டா. எங்க இருக்கறாரு? டேய் டேய் அறிவி, என் நாட்டு இளவரசன் நான் தான்டா.
யாரு குட்டி நீ டேய். போயா பழம் கொடுப்ப போயா மலான்னு கொடுப்பேன். நீ வந்து எங்க இளவரசர் ஏய் ஏய், நான் இந்த புளிப்பெல்லாம் காட்டுறீங்களா ஏய் புளிப்பு நான் காட்டுறேன். மூஞ்சில புறா விட்டுருவேன் ஏய். சாமா ஒழுவ வச்சிருக்கிற பாரியா டேய் டேய், அட பாவி, என் நாட்டு இளவரசன் நான் தான்டா. குட்டி உன் கிளாஸ்மேட்லாம் தோ பத்தம் தூங்கிக்கிறான் பாரு அவனோட போய் பட்டு போ போ போய் டென்ஷனா வந்து போ ஏய், அங்க பத்துட்டு அங்க யாரா நாடகம் ஆரம்பிச்சு? குட்டி பால் வாடி நீ தரக்கல பால் வாடி லீவ் இன்னைக்கு போய் நீ நாளைக்கு வா போ ஏய், பால்வாடிக்கு போறோம்னா நான். குட்டி பால் வாடி தான் நாளைக்கு ஆயம்மா முட்டை விடுறாங்களா போ ஏய், அட பூதை புடிச்சவனே, பால்வாடியில ஆயம்மாவோட முட்டை விடுறாங்க. என்ன வேற ஏய், தத்தல் புடிச்சவனே, கோழி தாண்டா முட்டை விடும். கோழி தானே முட்டை விடும் ஆமாண்டா, தெரியாம இது அப்படி அம்மா மாத்தி விட்டாங்க நீ தாண்டா மாத்திக்கின்னு வர்ற. நான் தான் மாத்தி ஆமா. போட்டேன் இளவரசர் எங்கம்மா இளவரசர் எங்க ஏய், இவர் தாண்டா நாட்டு இளவரசர் நீயா நான் தாண்டா ஆமா வந்தது வந்து நீனா முட்டி போடுறீங்கடா போய் ஐயா எல்லாரே இல்லப்பா, குறிக்காரு. பாலிகுண்டே பாலிகுண்டே குஷி கிளப்பே யார் பின்னே சாமியே உன்ன பார்த்தா நம்ம சாதிகார புள்ள மாதிரி தந்தா சாமியே சாமியே அரே சாமி அவனை தூக்கி மாரியாத்தா கோயில வைக்கோ வந்ததுல இருந்து போட்டு அடிச்சு சூத்த கேக்குறான் சாமியே அரே சாமியே அது வினோதமான ஏலியன் மாதிரி உள்ளது சாமியே ஐயோ அட பாவிங்க. டேய், நான் எங்கந்திரா வந்தீங்க? பலுகுண்டு வித்து பார்த்திருக்கிறேன், ஏன் பெண்ணு பார்த்து பார்த்திருக்கிறேன். அது என்னடா குச்சி கழிப்பு இல்ல இப்படி சொல்லுவாங்களா என்னடா பேசுறா நான் பேசுறா என்னடா டேய் டேய், நான் ஊச்சாத்துக்கு பேசிக்கிறேன்னா ஏய் மத்த போடா போடா டேய், என்னடா பேசுறா என்னடா பேசுற அறிவே டேய் கேவடியா போடி உள்ள ஊச்சாத்துக்கு பேசிக்கிறேன்னா டேய் டேய் மத்த போடா பலால் பலால் குத்து புடு நானே அவன் நான் பேசிக்கிறான் அவன் பேச தெரியுங்கடா அட பாவி, அவன் நான் பேசுறான் தெரியுமா அப்படி என்னடா பேசுகிறான்? பாரு என்னடா அப்படி பேசிக்கின்றான்? அவன் குசு குசுன்னு என்ன பேசுறான் தெரியுமா அவன் குசு குசுன்னு அப்படி என்னடா பேசுறான்? தூங்குறோம் போய் மூச்சுங்க அதுல பேசிங்கறாங்க டேய், தூங்குறோம் போய் மூச்சுங்கறங்க அதுல போய் என்னடா பேசினே இருக்கு? நான் பேசுறான் தெரியுமா என்ன பேசுகிறான்? அவர் யாருங்க என்னுடைய தந்தை என் நாட்டு மன்னர். உங்க அப்பா தானே ஆமா. உங்க அப்பா நீங்க ரெண்டு பேரும் வணிங்கறீங்க அவன் என்ன பேசிங்கறான் தெரியுமா என்னடா உங்க ரெண்டு பேரும் மாத்த ஆமணி அம்மண்டாட்டிங்கற அட பாவி, அவன் தூங்கிருப்பவன் விழித்திருப்பவன் அவனை எழுப்பிருப்பான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் இடத்தில் நீ எடுத்து சொல்ல வேண்டியதானே. நான் சொல்றேங்க என்னவென்று சொன்ன? அவங்க ரெண்டு பேரும் ஆமணி அம்மண்டாட்டி கிடையாது கிடையாது. புருஷன் மஞ்சாதி நீ அவனே மேலிடா ரெண்டு ஒண்ணு தானா சரி விடு ஐயா அவங்க இருவரும் அண்ணன் தங்கை என்று எடுத்து சொல்லடா. அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தூமிங்க அண்ணன் தங்கச்சிங்க அப்படி சொல்லடா. ஐயா இந்நாட்டு இளவரசர் நீங்க ஆமா அயல்நாட்டு சென்று பட்டப்படி முடித்து தாயக திரும்பி விட்டாய். உண்மைதான் ஐயா இங்கிருந்து போய் பட்டப்படிப்பு தான் முடிச்சா அங்கிற ஒயின் ஷாப்ல பாட்டில் போறீங்க ஐயா. நான் பாட்டில் போடுகிறோனா? நான் உன்னை நான் சோதனை செய்ய போகிறேன். என்னை சோதனை செய்ய போகின்றாய்? ஆமாங்க. என்னடா சோதனை? உன்னிடம் இரண்டு கேள்விகள் கேட்க போகிறேன். யாருக்கு அந்த கேள்வியை தேடுவாரு? என்னிடத்தில் இரண்டு கேள்விகள் கேட்க போகின்றாய். ஆமாங்க. கேள்வி கேட்க போறியா? ஐயோ தங்க ஸ்லிப் ஆயிட்டு விடு. ஐயா क्वेश्चन நம்பர் 1. டேய் क्वेश्चन நம்பர் 1. ஆமாங்க. முதல் கேள்வி. ஐயா ஆண்டவன் எலிக்கு எதற்காக வாழை படுத்தான் தெரியுமா? டேய் இது கூடடா தெரியாது. அட தத்திர புடிச்சவன் தெரியுமா? அட மூதை புடிச்சவன் இது கூடடா தெரியாது. சொல்லு. டேய் ஒரு மனிதன் ஓடுவது என்றால் கையை வீசினால் தான் வேகமாக ஓடுவான். அதற்போல் அந்த எலி வேகமாக ஓடுவது என்றால் அதனுடைய பாலை தூக்கினா தாண்டா அது வேகமா ஓடும். அதற்காக தாண்டா அந்த எலிக்கு வாழை படைத்திருக்கிறார். எலி மேல தள்ளி விட்டு பார்த்தேனியா? அதுக்கு பதில் தப்புங்க. அது தவறு. ஆமா
அப்படி என்றால் ஐயா அதுக்கு தகுந்த பதில் நான் சொல்றேன் பாரு. நீயா? ஆண்டவன் எலிக்கு எதற்காக வாழைப்படுத்தான் தெரியுமா? சொல்லுடா. நல்லா கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. அந்த எலி செத்து போச்சுன்னா அது வாழை பூச்சி தூக்கி போறது. பாவி அதுக்குதான். டேய் என்னடா அப்படின்னா இருக்குதடா உனக்கும் குளிக்கு சொல்ல பாத்துட்டியா? அறிவிடா. சரி விடு. சரி, முதல் கேள்வியிலே தோல்வி. முதல் கேள்வியிலே வெற்றி பெற்று விட்டார். இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி கேள்வி நம்பர் 2. கேள்வி நம்பர் 2. சரி விடு. கேள்வி நம்பர் 2. ஐயா இது முட்டை கணக்கு நல்லா பாத்துக்கோ. முட்டை கணக்கு. ஆமாங்க. கடைக்கு போய் 6 முட்டை வாங்கினேன். கடைக்கு சென்று 6 முட்டை வாங்கினேன். 2 முட்டை ஓட்டிட்டேன். 2 முட்டை உடைந்து விட்டது. 2 முட்டை சமைச்சிட்டேன். 2 முட்டை சமைச்சிட்டேன். 2 முட்டை சாப்பிட்டேன். 2 முட்டை சாப்பிட்டேன். மீதி எத்தனை முட்டை? டேய் கத்திர முட்டோனே 6 முட்டை சரியா போயிடுச்சுடா. அட புண்ணாக்கு சொன்னதா? டேய் நீ காப்பா பச்சை கிஸ் லட்சணமா இதா? என்னடா? போடா பாலா. டேய் மீதி 4 முட்டை குத்து நான் சொல்றேன். மீதி 4 முட்டை அது எப்படிடா இருக்கும்? ஐயா கடைக்கு போய் 6 முட்டை வாங்கினேன். கடைக்கு சென்று 6 முட்டை வாங்கினேன். 2 முட்டை ஓட்டிட்டேன். 2 முட்டை உடைந்து விட்டது. ஒற்றை முட்டையா 2 சமைச்சேன். உடைஞ்ச முட்டை. சாப்பிட்ட முட்டையா 2 சாப்பிட்டேன். டேய் நாங்க மீதி 4 முட்டை தாண்டா இருக்குது. இருக்குதா? டேய், 2 முட்டையில எல்லா உகாரம் முட்டிட்டடா. அதான் புள்ளிங்கோ. இது தெரியாமல் நான் கணக்கு போட்டுக்கொண்டே வர்றேன்டா. சரி விடு. மண்டாண்டா புஞ்சானியே. டேய் விஞ்ஞானி. விஞ்ஞானி. ஐயா அவன் என்ன கேக்குறான்? நான் கேக்குறேன் ஒரு கேள்வியே. நீயும் ஒரு கேள்வி கேட்க போகின்றாய். ஆமா. என்னடா கேள்வி? இது குசு நம்பர் 1. டேய் கொஸ்டின் நம்பர் 1. அதேதான். இளவரசரே ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி இருவர்கள் இருந்தார்கள். ஆமாங்க. அதுல ஒருத்தன் பேர் வந்து நீலூசு. ஒருத்தன் பேர் வந்து நீலூசு. இன்னொருத்தன் பேர் வந்து நாலூசு. இன்னொருத்தன் பேர் வந்து நாலூசு. ஆமாங்க. இன்னைக்குன்னு பார்த்தா அந்த நீலூசு ஊருக்கு போச்சு. இன்னைக்குன்னு பார்த்து நீலூசு ஊருக்கு போயிட்டான். இப்ப வீட்ல யாரு இருப்பாங்க? டேய் வீட்ல இருப்பவன் நாலூசு. கேள்வி கேட்கணும் என்னையே லூஸ் ஆக்கிட்டானே. செத்து புடுங்கடா. என்னைக்கு கோய் சூத்தாட்ட முடி வெட்டிட்டு வந்துக்கிறியா அன்னைக்கே நீ லூஸ் தான். கோய் சுத்தாடா. சரி விடு ஐயா. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. ஆர்டர் பண்ணிக்கிச்சு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அப்படியா? என்னடா திடீர்னு உனக்கு காக்கா வலிப்புல வருது? இது காக்கா வலிப்பு கிடையாது. பிளாக் டான்ஸ். நடா ஓய். ஓவர லோட் கொடுக்க தைல விட்டுறோம். டேய் வந்தவனை ஏன் வயசைக்கவில்லை? ஏன்டா பாடாத புட்டானே? வார்மானியில கூப்பிடுறேன். வணக்கம் மாமா. சாமா கைய கால வெட்டிடுவேன். எங்க அம்மா லோடா. என்ன லோடா? மத்ததான் நைட் ட்ரெஸ் ஆயிதா? ஆமா. டேய் என்னடா என்ன பேசிட்டு இருக்க? நான் என்ன பேசல புண்ணாக்கு பேசிக்கிறேன். நீ புண்ணாக்கு தான்டா புண்ணாக்கு.
சித்தப்பா வந்துட்டா சித்தப்பா நீ. ஒரு அங்குள், ஒரு ஜிங்குள், ஒரு மாமா அப்படிலாம் ஓடு. அடுத்தது என்னது அடுத்தது? அடுத்தது என்ன என்ன அடுத்தது? ஏய், என்னன்றனா சித்தப்பான்னு சொன்னதுக்கு சார்ஜ் வயர் உடனே நீங்க சார்ஜ் எடுக்கலாமா? சொல்லுடா, சொல்லுடா. சொல்லுடா. சித்தப்பான்னு சொன்னதுக்கு அவன் நேரத்துல அத்தோட்டு கோயாட்டம் குச்சி வரான். என்னத்தான் ஆட்டாட பைத்தியம் வந்துட்டான். அடுத்தவனா என்ன கோயக்க டர்க்கி அடிக்கிறான் பாறான். ஏய், எங்க எடுத்தாங்க? எங்க எட்டுதான் அங்க அடிக்கணும். சரி வாய். ஏய், ஏய், யாரா? யாரடா? வணக்கம் வணக்கம் அண்ணா. அம்மா ஏய், உன் பெல்லு வச்சு நீ கிட்ட வரா. யாரு யாரு வரட்டும். ஏய் முன்னாடி கேளு. அங்க கேளு. வணக்கம் சித்தப்பா. என்ன நீ? சொல்லு. சித்தப்பான்னா எப்படிடா சொல்லணும்? வணக்கம் சித்தப்பான்னு கேட்டா உங்க அம்மால நானடா வச்சிருந்தேன்னு கேட்பான். அவன் இவனுடைய அண்ணன் அவன். இப்ப அந்த வார்த்தை சொல்ல இந்த பொண்ணு மெது சொல்றான். வணக்கம் 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 அண்ணா. அம்மா தைசு கிட்ட வர பெல்லு வச்சு. என்னயா? வாங்கடி கேவடாளுங்களே. ஏய் யாரை பார்த்து தெரியுங்க? தேவதிங்களே. டேய் என்ன நாட்டம். ஏங்க அனுமாத்ரா. நம்ம லாண்டுக்கு துரோகம் பண்ண. நம்ம லாண்டுக்கு துரோகம் பண்ண கூடாது. ஏய், என்னடா? என்ன? எனக்கு உங்கள்ட்ட எதுக்கு 20,000 வாங்கி போனா? எதற்காக? நாட்டியம் மாதிரி அட்வான்ஸ் கொடுக்கத்தானே? ஆமா அட்வான்ஸ் கொடுக்க சொல்ல அறியாத பண்ணிட்டு வரேன்னா ஆமா. 60 வயசு கைது கூட்டு வந்துருக்காங்க. என்னடா உனக்கு? வாய பொண்ணுங்க என்னவா பண்ண போறேன்? ஏம்மா என்ன? உங்களை எதுக்கு தெரியுமா எதற்காக? கூப்பிட்டேன்? நாட்டியம் வந்துக்கிறான். இல்லடா, நெசப்ப வந்துக்கிறேன். இளவரசரா? பாவி, இளவரசர். இளவரசர் வந்திருக்கிறார். அதான் சொல்றேன். சொல்லு. சொல்லுடா. இளவரசர் வந்திருக்காங்க. வந்திருக்காரு. ஆடல் பாடல் காட்ட வேண்டும். காட்டுடா. யாரு காட்ட போறாங்க? நீ வரும் காட்டுறோம். நீங்க காட்ட போறீங்களா? ஆமா. ஆடல் பாடல் அபிநயம் சரிடா. இந்த மூணுத்தை காட்ட வேண்டும். காட்டுறோம். நீ காட்ட காட்ட காட்டு, காட்டு. நீ காட்ட காட்ட காட்டு, காட்டு. அவர் பாப்பார். பாப்பா. யாரு உட்காந்து பாப்பேன். உட்கார்ந்து ரசிப்பாய். எட்டி எட்டி பேசினா வரான் பாரு. டேய், என்னடா? அம்மா. என்ன? உன் பேர் என்ன? ஏய், வந்து வந்து என் பேரு தாண்டா மல்லிகா. வாரியா கொல்லிக்கா. டேய், எங்க கூப்பிடுற? ஏய் நாட்டியத்தை காட்டு போடி. காட்டுனா? ஆ. ஏறி நன்னாடி ஏறி.
கல்யாணம் துண்டை வாடா. ஏய், பச்சைக்கடலை சட்னி வாடா. ஆனாமா நானும் போறேன். டேய், அட பாவி. என்னடா இதெல்லாம்? ஐயோ வேணாம் பையன். ஐயோ ஐயோ என்னடா? தேங்காய் பால் வேட்டா புடுங்குதுடா. இரு வேட்டா அது என்ன செய்ய போறா? டேய், ஐயோ, சரியான கர்மம் போடுறான். ஈரா மூக்கெல்லாம் ஓட்டிக்குது. ஐயோ, உனக்கு வேணாம். கொஞ்சம் மண்ணு உனக்கா. டேய், அறிவே சாமான் தேய்க்கிற நாருங்கடா. டேய் அறிவே. ஓ முந்தாடி தூக்கினா ஓரல் ஓடு கொடுங்க. இது மட்டும் தான் நாடு அடுத்த நாட்டியம் இருக்கின்றதா? இதுனா லவடா நாட்டியம். ஏய், இது வல்லவா நாட்டியம். இதல்வோ நாட்டியம். ஏய், நான் இப்போ ஒரு பொண்ணு வர வச்சு அப்படியா? எங்க தெரியுமா வர வச்சுரா? எங்க இருக்கு? உன் மேல ஏய், கும்பகோணம். வா முடியுமா?
வா 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 ஐயா நாட்டு காட்சி பாத்தீங்களா எப்படி இருந்தது பார்த்தேன், அருமையாக இருந்ததடா. அருமை ஐயா நாட்டு காட்சி எப்படி இருந்தது மிகவும் சிறப்பு. நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க மிகவும் சிறப்பு. அம்மா சந்தோஷமா தானே இருக்கற மிகவும் அருமையா இருந்ததுடா. அறிவு மிக மிக சிறப்பு. உன்னை யாரா கேட்டாங்களா உன்னை யாரா கேட்டாங்க குட்டியா டேய், என் நாட்டு தளபதிடா அவரு. கேட்டா தான் சொல்லணும் கேட்கறதுக்குள்ள ஏன் அவசரப்படுறாரு சரி எல்லாரும் சந்தோஷம் தானே அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றோம். அப்படியே உட்காருங்க சரக்கு அடிக்கலாம் ஏய், சரக்கு அடிக்கிற புத்தி எங்கன்னா போதா பாடுறா. அதான் குச்சி பிடி கிச கிசான்னு இருக்கலாம் இருக்கான். மகனே, அப்பா உன்னை எதற்காக தெரியுமா அழைத்தேன்? எதற்காக? ஆன்ஸ் பிளாக்ல இருக்குது ஆன்ஸ் பிளாக்ல இருக்குது ஆன்சி பிளாக்ல வைக்கணும்னா நான் பிளாக்கி இல்ல பூதை பிளாக் பிளாக்கி உள்ள போயிரு மகனே, எனக்கும் வயதாகி விட்டது. ஆமாமா ஒரு நாளைக்கு சாவ போறாரு ஏய், மாலை கட்டினது. பழதாகி விட்டதுன்னு தான் சொன்னாரு. ஆமா மகனே, எனக்கும் வயதாகி விட்டது. இந்த நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள். அப்பா, இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்றுக் கொள்வதற்கு எனக்கு என்ன வயதாகி விட்டதப்பா. நான் இன்னும் மேல மேல நான் படிக்க வேண்டும் அப்பா. ஏறி அந்த வருஷம் மட்டும் மேல உட்கார்ந்து படிப்போம் ஏய், உயர்ந்த படிப்புடா. சரி, நல்ல பெண்ணை பார்க்கிறேன், திருமணம் செய்து கொள். எனக்கா? ஆமா. முதலிலே என்னுடைய தங்கைக்கு திருமணம் நடக்கட்டும், பிறகு நான் எப்பொழுது கேட்கின்றனோ அப்போது எனக்கு திருமணம் செய்து வைத்தால் அதுவே போதும். இப்போது வெளிநாட்டில் இருந்து வந்தேன் அல்லவா, ஆமா. அதனால் நம்முடைய நாட்டு மக்கள் எல்லாம் நான் பார்க்க வேண்டும். நான் இப்பொழுதே நகர்வலம் சென்று மகனே, தனியாக சென்று விடாதே. இருக்காம்பார் அறிவு, அறிவு இவன் அழைத்து செல். நான் வரேங்க அப்படியா? ஆமா. இப்போதே அரண்மனைக்கு சென்று ஓய்வெடுக்கிறேன்பா. போயிட்டோமா? ஏண்டா அறிவு, வாடா போலாம். இதோ வரமா வா 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 தளபதி யாரு? அவர்களை கையில சந்திக்கலாம்